வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கோயில் பத்தி. ஆனா இது சாதாரண கோவில் இல்ல. சுமார் 500 வருஷமா பல தலைமுறைகளோட கனவா இருந்த ஒரு கோவிலோட கதை இது. வாங்க இந்த வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. இது ஒரு தேசத்தின் ஆன்மா. பாருங்க, இந்த ஒரு வரியே போதும் இந்த கோவிலோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. இது வெறும் கல்லும் சிமெண்ட்டும் கலந்த ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல. பல கோடி மக்களோட உணர்ச்சிகள், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு சின்னம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ஜனவரி 22, 2024. இது கேலண்டர்ல இருக்கிற ஒரு சாதாரண தேதி கிடையாது. பல 100 வருஷமா லட்சக்கணக்கான மக்கள் கண்ட ஒரு கனவு. அந்த கனவு நனவான நாள் இது. சரி, முதல்ல இந்த நகரத்தோட பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த பேர்லயே ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு. அயோத்தி. சமஸ்கிருதத்துல இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? போரினால் வெல்ல முடியாத நகரம். புராணங்கள்ல சொல்ற மனு மன்னரால உருவாக்கப்பட்ட இந்த நகரம் அதோட பேருக்கேத்த மாதிரியே எத்தனையோ சோதனைகளை கடந்து இன்னைக்கும் நிக்குது. இந்த நகரத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு நதி இருக்கு, சரையு நதி. இந்த நதி எப்படி உருவாச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. மகாவிஷ்ணுவோட ஆனந்த கண்ணீர்ல இருந்துதான் இந்த நதி பறந்துருச்சான். யோசிச்சு பாருங்க, தெய்வத்துக்கும் இந்த பூமிக்கும் எவ்ளோ ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? ஆனா இந்த நகரத்தோட வரலாறு முழுக்க அமைதியா இருந்துடல. பல 100 வருஷங்களா இந்த புனிதமான இடத்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ரொம்பவே கடுமையான போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த 500 வருஷ போராட்டத்தை நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்க இந்த 4 முக்கியமான நிகழ்வுகள் உதவும். பாருங்க, 1528ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு கடைசியா 2024ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கோவிலோட கட்டிடக்கலை பத்தி பார்க்கலாம். இது நிஜமாவே ஒரு அற்புதம். ஏன்னா இதுல பழங்கால பாரம்பரியமும் நவீன இன்ஜினியரிங்கும் ஒன்னு சேருது. அது எப்படின்னு பாப்போம் வாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த முழு கோவில்லையும் 1 கிராம் இரும்பு கூட பயன்படுத்தல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஏன் அப்படி? ஏன்னா இந்த கோவில் குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரிய நோக்கத்தோட இதை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பாரம்பரிய வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு. இளஞ்சிவப்பு நிற மணற்கற்களை வச்சுதான் முழுசா கட்டியிருக்காங்க. இதுல மொத்தம் 392 தூண்கள், 44 கதவுகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பூகம்பம் வந்தா கூட தாங்குற மாதிரி 50 அடி ஆழத்துக்கு செயற்கையா ஒரு பாறை அடித்தளத்தை உருவாக்கி அதுக்கு மேலதான் கோவிலையே கட்டியிருக்காங்க. சரி, இவ்ளோ பிரம்மாண்டமான கோவிலோட மையத்துல, அதாவது இதயத்துல என்ன இருக்கு? அங்க ஒரு ரொம்பவே தனித்துவமான சில இருக்கு. இது கடவுளை நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வடிவத்துல காட்டுது. இங்க இருக்கிற மூலவர் சில ராம் லல்லான்னு அழைக்கப்படுது. ராமர் இங்க ஒரு மன்னராகவோ போர் வீரராகவோ இல்ல, மாறா 5 வயசு குழந்தையா ஒரு அழகான புன்னகையோடு இருக்கார். இத பாக்கும்போது பக்திங்கிற உணர்வையும் தாண்டி ஒரு குழந்தை மேல வர்ற பாசம், வாஞ்சையெல்லாம் நம்ம மனசுல உருவாகுது. இங்க இன்னொரு அற்புதம் நடக்குது. அதுதான் சூரிய திலகம். ஒவ்வொரு வருஷமும் ராமநவமி அன்னைக்கு கரெக்டா மதியம் 12 மணிக்கு சூரிய ஒளிக்கதிர் கோவிலோட மேல் தளத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி மேல படும். அங்கிருந்து பல லென்ஸ் கண்ணாடிகள் வழியா பயணிச்சு நேர கருவறைக்கு வந்து ராம் லல்லாவோட நெத்தியில ஒரு திலகம் மாதிரி விழும். அறிவியலும் ஆன்மீகமும் எவ்வளவு அழகா இணைஞ்சிருக்கு பாருங்க. அப்போ இந்த கோவில் வெறும் ஒரு கட்டிடம் தானா? இல்ல, அதையும் தாண்டி இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கண்டிப்பா இது வெறும் கட்டிடம் இல்ல. இது பல கோடி மக்களோட 500 வருஷ கால நம்பிக்கை, அவங்களோட காத்திருப்பு, அவங்களோட அர்ப்பணிப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் இந்த கோவில். இந்த கோவிலோட முழு கதையும் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு சாதாரண கட்டிடம் எப்போ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுது? இதுக்கு பதில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கலாம்.